ஹலோ காய்ஸ், நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன். ஸோ இந்த ஜனநாயகனை எப்பதான் ப்ரோ இறக்குவாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் எப்பதான் வரும்? ஸோ இதுக்கான ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷனோட தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரீசெண்டாக தான் ரிவர்சிங் கமிட்டி படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. நம்மளுமே முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக தான் மூவி டீம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சென்சார் சர்டிஃபிகேட் கையில வந்துருச்சுன்னா ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்மா அறிவிச்சாகணும். சென்சார் சர்டிஃபிகேட் வந்த கையோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சென்சார்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ சர்டிஃபிகேட் வாங்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. 10 கட்டுல இருந்து 15 கட்டுக்குள்ள படத்துக்கு வந்திருக்கான். ஒரு கட்டத்துல மூவி டீம் யூஏ சர்டிஃபிகேட்க்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் யூஏ சர்டிஃபிகேட்லாம் வேணாம், ஏ சர்டிஃபிகேட்டே போதும் அப்படின்ட்டாங்களாம். எதுக்காக யூஏ சர்டிஃபிகேட் வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம தளபதியோட படம், அதுவும் கடைசி படம். சினிமா ஃபேன்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரையும் லாஸ்டா தளபதியை ஒரு தடவை பார்த்தரலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா தியேட்டருக்கு வருவாங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. மோஸ்ட்லி தளபதியோட ஃபேன்ஸ்லாம் கிட்ஸ்ல தான் இருக்காங்க. இப்ப ஜனநாயகன் ஏ சர்டிஃபிகேட்ல வந்துச்சுன்னா கிட்ஸ்லாம் நாட் அலோடு. அதனால மூவி டீம் யூஏக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அப்படியே விட்டுட்டாங்க. நீங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை கொடுங்க, நாங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல. ஏன்னா இந்த படம் பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டியது. ஒரு கட்டத்துல லீக்கும் ஆகி இவ்வளவு தடைகளை தாண்டி பயங்கரமா வரப்போகுது. ரிலீஸ் டேட் எப்ப ப்ரோ அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்திருக்கிற அப்டேட் படி ஜூலை 23. சோ அப்பதான் இந்த ஜனநாயகனை பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறக்க போறாங்கங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. முன்னாடி 2-3 டேட் சொல்லப்பட்டுச்சு. சோ ஜூலை 23, 31 சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இப்போ ஜூலை 23 டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. அப்புறம் இடையில ஒரு டாக்கும் வந்துச்சு. சோ ஜூலை 23ல இருந்து ஆகஸ்ட் 14க்கு படத்தை தள்ளி போடுங்க, அப்போ ஒரு பயங்கரமான லீவ் இருக்கு. ஆகஸ்ட் 14th ஒரு லாங் லீவ் இருக்கு. சோ அப்ப ஜனநாயகனா இறக்கனா ஒரு நல்ல கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்களாம். ஆனா மூவி டீம் அதெல்லாம் வேணாம், ஜூலை 23 இறக்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஆனா இப்ப ஒன்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம், ஜூலை 23ல இருந்து ஆகஸ்ட் 14க்குள்ள கண்டிப்பா படம் வந்துரும். இதுல எந்தவித சேஞ்சஸும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கேவியனுக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட் 26 டாக்ஸிக் படம் காத்துட்டு இருக்கு. அந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே டாக்ஸிக் படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள்ல மூவி டீம் இருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஜனநாயகனை ஆகஸ்ட் 14th கொண்டு வந்தா மூவி டீமுக்கு ஒரு பயங்கரமான எட்பைனா தான் அமையும். அதனால கேவியன் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை 23 ஜனநாயகனை இறக்கிட்டு பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 26 டாக்ஸிக் படத்தை கொண்டு வரதான் அவங்களோட பிளான். இப்ப ஜனநாயகனுக்கான சென்சார் சர்டிபிகேட் எப்பதான் ப்ரோ கையில வரும் அப்படின்னு கேட்டா, இந்த வீக் கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் நாளைக்கு கையில கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்ப அப்டேட் வந்திருக்கு. சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் சர்டிபிகேட் கையில வந்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சர்டிபிகேட் எந்த அளவுக்கு சீக்கிரம் வருதோ அதே அளவு ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவிக்கேன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.